நம்மள நெறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மூலிகையோட ஒரே ஒரு பேர மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, இன்னும் 2, 3 பேர் இருக்கும். அது ஒரே மூலிகைக்கு 4, 5 பேர் இருக்கும். அது 4, 5ல யாராவது ஒண்ண சொன்னாங்கன்னா, இல்ல, இல்ல அப்படின்னு நம்ம வாக்குவாதம் பண்ணுவோம். அப்படியெல்லாம் இல்லைங்க. இந்த ஒரே ஒரு மூலிகைக்கு நெறைய பேர் இருக்குது தமிழ்ல. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கரிசலாங்கண்ணினா, கரிசலாங்கண்ணிக்கு ஒரு 4, 5 பேருக்கு மேல நீட்டிக்கிட்டே போலாம். அவ்வளோ பேர் இருக்கு. அந்த மாரி இந்த பெருந்தும்பை செடிக்கும், பெருந்தும்பை, பேய் விரட்டி, குபேர மூலிகை இப்படி வந்து இதுக்கும் நிறைய பேர் இருக்குதுங்க. இந்த இலைகளை பயன்படுத்தி தீபம் போடுவாங்க. அப்புறம் வந்து கொசு விரட்டியே பயன்படுத்துகிறாங்க இந்த இலைகளை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஒரு மருத்துவரோட அறிவுரையின் பேரில் தான் எடுத்துக்கணும். ஏன்னா தெரியாமல் நாம் சொல்லக்கூடாது இல்லைங்களா? அதனால நான் சொல்கிறேன். உள்ளேயும் எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு உள்ளே எடுத்துக்கிற மூலிகை தான். ஆனால் அறிவுரையோடு எடுத்துக்கணும். அதில் நம்ம தெரியாமல் எவ்வளோ எடுக்கிறது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாமல் நம்ம சௌகரியத்துக்கு அதை யூஸ் பண்ணக்கூடாது.